ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது கோரமண்டலிக்கா என்ற தாவரங்கள் பெயர் கொண்ட அனகார்டியேசி குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ் உதய மரம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மரம் ஒரு பெரநியல் மரமாகும். இதனுடைய உயரம் சுமார் 40 மீட்டர் முதல் 60 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இவை சிறு மரமும் அல்ல, பெரிய மரமும் அல்ல. இவை மிதமான உயரத்தில் வளரக்கூடியன. எப்படி என்று பார்த்தால் ஆலமரம் போன்ற மரங்கள் எல்லாம் சுமார் 100 மீட்டர் உயரமெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புள்ளன. ஆனால் இவை அதைவிட குறைவான உயரம் வளரக்கூடியது. சரி, பார்ப்போம். இவை ஒரு வெப்பமண்டல தாவரமாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இந்த மரம் ஒரு வெப்பமண்டல தாவரமாகும். இந்த மரம் பயன் என்ன அப்படின்னு நாம் பார்ப்போம். இவை வேலி தாவரமாக அமைக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், இது ஒரு வேலி தாவரமாக இங்கே வேலியில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வேலி தாவரமாக இந்த ஒரு ட்ரீ பிரான்ச் எடுத்து நாம் கட் பண்ணி வச்சோன்னா அது வித்தின் 1 மந்தில் ரூட் ஃபார்ம் ஆகும். ரூட் ஃபார்ம் ஆகி தனி மரமாக, தனி செடியாக, தனி தாவரமாக உருவாகும். அதனால் இவை வேலி தாவரமாக பயன்படுத்தப்படுகின்றன. ரெண்டாவது, இவை மரப்பட்டைகள் இருக்கியா, இந்த மரப்பட்டைகளிலிருந்து நம்ம சாயப்பட்டறைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இந்த மரப்பட்டைகளை எடுத்து நம்ம சாயத்துறை இருக்கு இல்லைங்களா, கலரை ஏற்றுறாங்க துணிகளுக்கு, அந்த துறைகளில் இந்த பட்டை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா இதில் மரக்கட்டைகள், குச்சிகள் தீக்குச்சிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. ஏன் என்று சொன்னால் இந்த மரக்கட்டைகள் மிகவும் லேசாக இருக்கும். அதனால் இந்த மரக்கட்டைகள் எடுத்து தீக்குச்சி செய்ய இந்த கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, அதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா இதில் கோந்து ஒன்று வரும் இந்த மரத்துலேருந்து. அந்த கோந்து எடுத்து மை தயாரிக்கவும் அச்சு காகிதம் செய்கிறாங்க, அதுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமின்றி நம்ம உடலில் காயங்கள் ஏற்படும் போது இவை அரைத்து பத்து போடுவதற்கும் இது பயன்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி இந்த பட்டையை நம்ம காய்ச்சி குடிக்கும் போது, உடலில் உள்ள நம்ம காய்ச்சல் வரும்போது இந்த பட்டையை காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கும் போது உடலில் உள்ள காய்ச்சல் சரியாகப்படுகிறது. ஆகவே இவை மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் உள்ளன. அதே போன்று இவை வேலித்தாவரம் பயன்படுத்தப்படுகின்றன. இவை வளர்ப்பது எளிது. வாட்டரிங் பார்த்தா ஆல்டர்னேட் டேஸ் வாட்டரிங் பண்ணால் போதும். இவை ஒரு வெப்பமண்டல தாவரம். இவை இந்தியா முழுவதும் பரவி காணப்படுகின்றன. இது வளர்ப்பது எளிது. நன்றி, வணக்கம்.